பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். வாய் திறந்து பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆண்டவருடைய வல்லமை நம்மை நம் குடும்பங்களை நிரப்பும்படியாக இந்த நாளிலே தேவ வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தரும்படியாக வாயை திறந்து சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். தேவ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் யாவும் நம் மீது இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மீது இறங்கி வருகிற நேரம். பிரியமானவர்களே, இயேசுவே என் தேவனே, இந்த ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்தின் மீது இறங்கி வரட்டும். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நல்ல கைகளை பாடுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சொல்லுங்க வாய் திறந்து. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய இதயத்தில் உள்ள எல்லா பாரங்களும் மன கஷ்டங்களும் என்னை விட்டு மறைந்து போகட்டும். என்னை அழுத்தி கொண்டிருக்கிற மன துக்கங்கள், மன போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தாரும். என்னை ஆசீர்வதி. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாதாவுடைய பரிந்துரையினால் இன்று உங்கள் வாழ்க்கையில ஸ்பெஷலான எல்லா நன்மைகளையும் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடி மீட்கவே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போன காரியங்களை, இழந்து போன ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில மீட்டெடுப்பது என்பது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற மாறாத அவருடைய பேர் இரக்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சக்கேயுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் கூறுகிறார், இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்ப துயரங்கள், மன கவலைகள், உடல் நோய்கள், எத்தனையோ உள்ளத்தில் பலவிதமான காயங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு நான் படுகிற இந்த துயரங்களும் வேதனைகளும் யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும் என்று மன சஞ்சலத்தோடு வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த தொலைந்த அனுபவம், தொலைத்தல் என்பது மிக வேதனையான ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்கன்னா அதற்காக நீங்கள் படுகிற பாடு, அதை கண்டடையும்படி அதை தேடி அலைகிற அந்த வலியும் வேதனையும் தொலைத்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதே போல வாழ்க்கையில அநேக நண்பர்களை, உறவுகளை நம்ம வாழ்க்கையில இழந்திருப்போம், தொலைத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம நினைத்த காரியங்கள், இது நடக்கணும், இது கிடைக்கணும்னு நினைச்சிருந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்ம கை நழுவி அது போயிருக்கும். ஐயோ இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு இன்னைக்கு வரை அதை நினைத்து மனசுல ஒரு வலியோடு இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை தொலைத்து, எதை இழந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்குகிறார். நீங்கள் தொலைத்த உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டு தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தொலைந்த அனுபவத்தை நம் வேதத்துல படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். லூக்கா நற்செய்தியில 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 11க்கு மேல காண்பிக்கும் பொழுது ஒரு மகன் அப்பாவை விட்டு தூரமாய் போகிறான். பிரைஸ் தி லார்ட். அதுல 3 காரியம் இருக்கிறது. தொலைந்த நாணயம், தொலைந்த ஆடு, தொலைந்த மகன். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் மையப்படுத்தி காண்பிக்கும் பொழுது பாருங்க, தொலைந்த நாணயத்தை அந்த பெண் என்ன செய்கிறாள்? அவள் தேடுகிறாள், விளக்கை ஏற்றுகிறாள், அவள் தேடுகிறாள், தேடி கண்டுபிடித்தவள் சொல்லுகிறாள், எல்லாரும் வாங்க, நான் தொலைத்ததை என்ன செஞ்சிட்டேன், கண்டுபிடித்து விட்டேன் என்று அவள் மகிழ்ச்சி கொள்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அதே போல ஆட்டை தொலைத்தவனும் அதே போல அவன் தேடுகிறான், கண்டுபிடிக்கிறான். அதே போல பாருங்க, தொலைந்து போகிற மகன் எங்க போறான்? தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அப்பாட்ட இருந்து பாதியை பிரித்து கொண்டு கண்காணாத ஒரு இடத்துக்கு போறான், தொலைந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் அவன் அந்த அப்பாவிடத்திலே வந்து சேரும் பொழுது அந்த வீடு மகிழ்ச்சியின் இல்லமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க அதே மாதிரி நீங்க மன மகிழ்ச்சி இழந்து வந்திருக்கீங்களா? குடும்ப சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த காரியங்களை இன்னைக்கு நீங்க இழந்த நிலைமையில வந்திருக்கீங்களோ ஆண்டவர் உங்க மேல மனம் இறங்குகிறார். நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்க இழந்து போன உங்க வாழ்க்கைய, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன ஆரோக்கியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதை இழந்து போனீர்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Praise the Lord. நீ இழந்து போன வாழ்க்கைய, இழந்து போன சுகத்தை, இழந்து போன எந்த காரியமா இருந்தாலும் அதை உங்களுக்கு மீட்டெடுக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள். என்ன காரியம் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை, தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் தொலைத்து விடுகிறான். அல்லேலூயா. Praise the Lord. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பகுதியில வாழ்க்கையை தொலைத்திருப்போம், படிப்பை தொலைச்சிருப்போம், குடும்பத்தை தொலைச்சிருப்போம், நிம்மதியை தொலைச்சிருப்போம். நிறைய காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தொலைத்த அனுபவங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தொலைத்த அனுபவத்தை அவன் பெறும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முதலாவது எப்படி இருக்கிறது என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எங்கே எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை அவன் என்ன செய்ய முடியவில்லை, அறிந்து கொள்ளவே முடியவில்லை. Praise the Lord. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில தொலைத்த அனுபவத்துக்குள்ள போயிட்டான்னா அவன் எங்கே போகிறான், எதை நோக்கி போகிறான், அவன் வாழ்க்கை அடுத்து என்ன கட்டத்துக்குள்ள போகும் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிதாப நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah.
நீங்க வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட இந்த தன்னுடைய வாழ்க்கையில தொலைத்து அவன் எந்த திசையில் இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு பரிதாபமான நிலையில் நின்ற மனிதன். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், யாக்கோபை குறித்து பைபிள் சொல்கிறது. தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். 11ஆம் வசனம் படிங்கம்மா. அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது அவர் ஓர் இடத்திற்கு வந்த பொழுது கதிரவன் மறைந்து விட்டான். கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அந்த இடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். அல்லேலூயா. Praise the Lord. நீங்க யாக்கோபை பற்றி பைபிள் போதிக்கிறது. இந்த யாக்கோபு யாரு? அப்பா அம்மாவுடைய பராமரிப்புல வாழ்ந்தவர். Praise the Lord. ஆனா அப்பா அம்மாவுடைய பராமரிப்புல வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதத்தை அப்பாட்ட இருந்து வாங்கின உடனே அவனுடைய சகோதரன் ஏசா என்ன பண்றான்னா, இவனை கொல்லாம என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். உடனே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, எப்பாவது நீ கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது என்ன செய், போயிரு. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமெல்லாம் வருகிறது. Praise the Lord. நீ எங்கேயாவது போய் ராசா உயிரோட இருந்தா போதும், தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு நிலையை பெற்று யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அவன் பயணிக்கிற ஒரு பரிதாப நிலைமை. Praise the Lord. அவர் எந்த திசைக்கு போறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? வாசித்து பாருங்க 20வது வசனம். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில எனக்கு பாதுகாப்பளித்து உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையோட வீட்டுக்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். Praise the Lord. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு தொலைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறும் பொழுது, ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது அவனுக்கு எந்த திசைக்கு போறோம்னு அவனுக்கு தெரியாது. Praise the Lord. வாழ்க்கையில அவன் எங்க போறான், என்ன பண்ண போறான், எதை செய்ய போறான், அவனுக்கு என்ன நடக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, அடுத்து என்னங்க பண்ண போறீங்கன்னு கேட்டு பாருங்களேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க பொண்ணுக்காக உங்க பையனுக்காக அடுத்து என்னங்க பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தெரியல. அநேகருடைய பதில் இப்படிதான் இருக்கு, எனக்கு அதை நிர்ணயம் பண்ண முடியல, எனக்கு அதை பத்தி தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இன்றைய வாலிபர்கள் மத்தியில கேளுங்க, அநேக தம்பிகள் அநேக தங்கைகள் அவங்க கல்லூரியில படிக்கிறாங்க, நல்ல மேற்படி படிக்கிறாங்க, நிறைய பேரை பாருங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி என்னங்க முடிவெடுத்திருக்கீங்கன்னா அவர்களால எதையும் நிர்ணயம் பண்ண முடியல. அவர்கள் எந்த வாழ்க்கையை எந்த சூழ்நிலையில அவர்கள் போகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியல. ஏன்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்க, அவருடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு கண்ணீரும் வியாகுலமும் வேதனையும் நிறைந்த அனுபவங்கள் இருக்கிறது. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையை இப்படி நான் தொலைத்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நீங்கள் மனம் புழுங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, வாழ்க்கையில தன்னுடைய பெற்றோரெல்லாம் விட்டுட்டு தெரியாத ஒரு பாதையில போகிற யாக்கோபு. Praise the Lord. ஒருவேளை இந்த யாக்கோபு போல இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இயேசு உங்கள் மீது மனம் இறங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொலைக்கிற அனுபவம், தன் வாழ்க்கையில தன் குடும்பத்தையோ உறவுகளையோ ஏதோ ஒரு காரியங்களை அவன் தொலைத்து விடுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது கட்ட முடிவு என்னன்னா, அவனால் தெளிவான முடிவை எடுக்க முடியாது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டால் அவனால் எந்த முடிவும் சரியாக நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அநேக நேரங்கள்
நேரங்கள்ல இந்த வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தெரியும் என்ன தெரியும்னா, எல்லாமே சரியானது போலவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லைன்னா எல்லாமே தவறானதா தெரியும். நீங்க ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது விதத்துல தொலைத்து இருந்தால் சிலர் சொல்றத ரொம்ப அதிகமா நம்புவீங்க, இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, யாரையுமே நம்பவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த முடிவுமே தீர்மானமாக சரியாக எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விடுதலை பயணத்தை எடுத்து வாசிங்க, நான் வேதத்தின்படி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார். நீங்கள் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பகுதியில ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். அதுல 6வது வசனம் படிங்க. அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று உரைத்தார். நானே என்று உரைத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் மோசே இடத்துல தன்னை வெளிப்படுத்துறார். நான் தான்ப்பா கடவுள், நான் தான் ஆண்டவர்னு ஆண்டவரை என்ன செய்யறாரு, மோசேட்ட தன்னை அறிமுகப்படுத்துறாரா? ஆனா அந்த மோசேயோட நிலைமை என்ன தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மோசேட்ட ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தி, நீ மீண்டும் எகிப்துக்கு போ, இந்த ஜனங்களை நீ என்ன செய், விடுவித்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர்ல ஆசீர்வாதமான ஒரு பாதையில நடத்தி என்று ஆண்டவர் கூறுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா மோசேயால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, மோசேயால தீர்மானத்துக்கு வர முடியல. ஏன்? ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர். எத்தனை வருஷம் இழந்துட்டாரு? 40 வயசு வரை அரண்மனையில இருந்தவர். அல்லேலூயா. 40 வயசு வரை ராஜாவுடைய வீட்டுல நல்ல சாப்பிட்டு கொழுத்து, நல்ல ஞானத்துல, போர் யுத்தத்துல எல்லாத்திலையும் திறமை வாய்ந்தவர் தான் யாரு? மோசே. ஆனா அப்படிப்பட்ட மோசே ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, என்னை இங்க விட்டுருங்க, நீங்க எடுத்து வாஸ்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் இப்படி இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவர் தொடுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம் 10வது வசனம் 4ஆம் அதிகாரம் 10. ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளறும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே அவரை சந்திக்கிறார். எப்பாங்க வா, நான் உன்னை என்ன செய்யறேன், எகிப்துக்கு அனுப்புறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு உறுதி கொடுத்தும் கூட அவரால் முடிவெடுக்க முடியல. ஏன்? பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள இழப்புகள் தான் உங்களை அச்சப்படுத்திக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த இழப்புகள் உங்களை என்ன செய்யும்? நீங்க ஒருவேளை சும்மா சாதாரணமா எடுத்துக்கோங்களேன். ஒரு நாள் நீங்க உங்க சர்ச்சில் போய் நீங்க வாசக ஸ்டாண்ட்ல நின்று வாசகம் வாசிக்க போறீங்க. ஒரு வார்த்தையை முதல் நாள் வாசிக்கும் போது நீங்க திக்கிட்டு கீழே இறங்கும் போது 2 பேர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டாங்க. நீங்க திரும்ப ஏறுவீங்க? ஏறுவியாமா? சொல்லுங்க, ஏறுவீங்களாங்க? நீங்க 2 பேர் பார்த்து சிரிச்சா வாசமாஸ்தியா உன்னை கேட்க கூட இல்லை. ஆனா உங்களை பார்த்து சிரிச்ச உடனே உனக்கு என்ன வந்துன்னா, உனக்குள்ளாகவே ஒரு இழப்பை நீ சந்திக்கிறாய். உனக்குள்ளாகவே என்ன சந்திக்கிறேன்னா, நீங்கள் ஒரு கோழையாக மாறுகிறீர்கள். உங்களுடைய தன்மானம், உங்களுடைய மானம் போயிட்டு தான் நீங்க என்ன செய்றீங்க, நினைக்கிறீங்க. ஒரு இழப்பை சந்திக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு நல்லா வாசிக்க தெரியும். ஒருவேளை கண்ணாடி ஒருவேளை போட்டிருக்கும் போதோ இல்லை எழுத்து பார்க்கும்போது இந்த மைக் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு விதத்தில் அது உனக்கு ஒரு டிஸ்டர்பா இருந்திருக்கலாம், தொந்தரவா இருந்திருக்கலாம். நீ ஒரு வசனத்துல தப்பா சொல்லிட்ட. ஆனா முடிவு பண்ணிட்ட, இனிமே என்ன பண்ணிட்ட, இனிமே என்ன செய்ய மாட்டேன், வாசிக்கவே மாட்டேன். இழப்புகளை சந்திக்கிற மனிதர்கள் அந்த இழப்புகளை சந்தித்ததனால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவு? இனிமேல் என்னால் எதையும் சரியாக செய்ய முடியாது. இனிமே நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இனிமே என் வாழ்க்கையில எதுவும் நல்லது நடக்காது. இனிமேல் நான் இப்படிதான். நீங்கள் ஒரு எதிர்மறையான தீர்மானத்துக்குள் வருகிறீர்கள்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கைகளை மேல் சொல்லுங்க அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் சொல்றாரு பாருங்க, கண்ணை உண்டாக்குன திரும்ப பாருங்களேன் 11ஆம் வசனம். மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? ஊமையாக அல்லது செவிடாக, பார்வையற்றவனாக, குருடனாக அழைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. இப்போதே போ, நான் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு. கற்பிப்பேன். இதுக்கு மேல சொல்லணுமா? சொன்னது யாரு? டாக்டரா? சொல்லுங்க, டாக்டரா? யாராவது ஒரு பெரிய ஒரு திறமசாலியான ஆளா? ஆண்டவரே சொல்றாரு, நான் உன் வாயில் என்ன செய்வேன்? உன் நாவுல நான் இருப்பேன், நான் உன்னோட இருந்து உனக்குள்ள பேசுவேன். ஆனா மோசே என்ன பண்ணார் தெரியுமா? இந்த இழப்புகளை சந்தித்தவர்கள் சரியான முடிவுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஆடிட்டு தான் இருப்பாங்க. பக்கத்துல கை சொல்லுங்க, தெளிவான முடிவே இருக்காது. ஏன்? முதல்ல அனுபவம் இருக்குல்ல. என்ன இருக்கு சொல்லுங்க? முதல்ல ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் தான் உங்கள்கிட்ட பேசும். அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்க இங்கேயும் போக மாட்டீங்க, அங்கேயும் போக மாட்டீங்க. பல நேரத்துல இந்த முடிவே எடுக்க முடியாம வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை விட்டவங்க இருக்கீங்க. முடிவெடுக்க முடியாமலே தன்னுடைய வாழ்க்கையில பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இவ்வளவு சொன்னாரு. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? 12ஆம் வசனம் சொல்லுது. 12ல ஆண்டவர் சொல்ல போங்காரு. 13ல பாருங்க, வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போவே அனுப்பி வைப்பீர் என்று உரைத்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாரு? ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆண்டவரே, ஆளை விடுங்க, ஏற்கனவே நான் சின்ன பின்னமாய் வந்திருக்கிறேன், நீங்க வேற யாரையாவது செய்யுங்க, அனுப்புங்கன்னாராம். முதல்ல பாருங்க, யாக்கோபு திசை தெரியாம நிற்கிறார். இரண்டாவது மோசேயை பாருங்க, நான் வன்மை இல்லாதவையா, என்னைய விட்டுருங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. மூன்றாவது, இந்த வாழ்க்கையில தோல்வியை சந்தித்தவர்கள், தோல்வியின் பாதையில் நடக்கிறவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், எதிலும் நம்பிக்கை இல்லாத, பிடிப்பில்லாத ஒரு பரிதாப நிலைமைக்குள் போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதிலேயுமே நம்பிக்கை இருக்காது, எதிலேயுமே பிடிப்பு இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னா அதை கேட்க முடியுதா? பக்கத்துல கேட்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு யாராச்சும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க, நம்புவீங்களா? ஜெப கூட்டத்துல எல்லாம் தலையாட்டிட்டு தான் போவீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்களேன், என்னங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். போய நானே கடுப்படுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்க ஒரு பிரச்சனையில உட்காந்துருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் அங்கிருந்து வராரு, என்ன ஜெபத்துக்கு போயிட்டு வந்தியா? ஆமா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? நாளைக்கு 10,000 அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவாரு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? சோத்திரம். ஆமா. அப்படியா சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஏயா நானே கணக்கு போட்டு மண்டை குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன இல்ல? இழப்புகள் மனிதன் எங்க கொண்டு போயிட்டு? நம்பிக்கை இல்லாத, அவனுக்கு என்ன கொண்டு போயிட்டு? பிடிப்பில்லாத வாழ்க்கைகளை கொண்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க படிக்கணும்னா நீங்க விசுவாசத்தின் தந்தை ஐயா ஆபிரகாமுக்குள்ள வரணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆதியாகமம் தொடக்க நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்பா, தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 15ல இருந்து படிங்க பாப்போம். 17, 15 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி, கடவுள் ஆபிரகாமிடம், 15ஆம் வசனம், கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனிமேல் அவளுக்கு சாரா என்பது அவளுடைய பெயர், அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக ஒரு மகனையும் தருவேன், அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் போய் சொன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையின் மத்தியில உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து, நீ ஜெபம் பண்றல எல்லாம் சரியா, நாளைக்கு 10,000 அடைச்சிடலாம், 1 கோடி அடைச்சிடலாம், 1 லட்சத்தை அடைச்சிடலாம், கடன் அடைச்சிடலான்னு நம்மகிட்ட நம்பிக்கை சொல்ல செய்தியை சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சொல்றாரு, ஆபிரகாமே
இனிமேல் உடைய மனைவி சாராயின்னு கூப்பிடாத, அவளை சாரான்னு கூப்பிடு. அல்லேலூயா. அவள் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி ஈசாக்குடைய பிறப்பை பற்றி ஆண்டவர் ஆபிரகாமிடம் தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு என்ன தெரியும்? தொலைத்த வாழ்க்கையை நல்லா தெரியும். அப்படிதானே? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தொலைச்சிட்டு வந்திருக்கோம் ஐயா, எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்படிதானேம்மா? தொலைச்சது யாரு? நான் தானே. வாழ்க்கையை தொலைச்சு விட்டோம் ஐயா, இனிமே என்னையா இன்பம் இருக்கு? பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரா? உன்னைய மாதிரி என்னைய மாதிரி தான். 12வது வசனம், சாரி அடுத்த வசனத்தை படிங்க. 17வது வசனம். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி. அப்ப தாழ் பணிந்தது எதுக்கு? சில நேரத்துல நம்ம மத்தவங்க நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கே சிரிப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கே சிரிப்பு வரும். சொல்லுங்க, நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கே என்ன வரும்? சிரிப்பு வரும். ஏயா நம்ம நிலைமை என்னவா இருக்கு, இவங்க என்னவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் நகைத்து தாழ் பணிந்து நகைத்து 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும். 90 வயது குழந்தை பிறக்கும். 100 வயதில எனக்கு குழந்தை பிறக்கும். 90 வயது சாராவா என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி பாருங்க 18ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்பொழுது அந்த பகுதியை பாருங்க. 12வது வசனம். சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்தவர்கள் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். எதை விட்டுருவாங்க? வாழ்க்கையில நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை பெயரும். வாழ்க்கையில நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வாழ்க்கையில பெரிய பிடிப்பு இருக்காது. எப்ப வேணாலும் ஜாவலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும், இருந்து என்ன கண்டோம், என்ன நடக்க போகுது, வாழ்ந்து என்ன நடக்க போகுது, வாழ்றதை விட சாவுறது நல்லது. இப்படி புலம்பியே நம்ம வாழ்க்கையை பரிதாபமாக முடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன 3 காரியங்கள். இழப்புகளை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது, முதலாம் அவன் திசை தெரியாமல் நிற்கிறான். 2வது அவன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி நிற்கிறான். 3வது தனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை அவன் இழந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க யாராவது அப்படி வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஆமென். நீ உன் வாழ்க்கையில திசை தெரியாம நிக்கலாம். நீங்க ஒருவேளை முடிவெடுக்க முடியாம தடுமாறி நிக்கலாம். நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மீது மனமிறங்குகிற ஆண்டவர், உங்க மேல ஸ்நேகம் வைத்து இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் நம்பிக்கை இல்லாத, திசை தெரியாத, என்னுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாமல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் வந்திருக்கிறேன்ப்பா. என் குடும்பத்தை குறிச்சு, என்ன குறிச்சு, என் உடல் ஆரோக்கியத்தை குறிச்சு, என் பிள்ளைகளை குறித்து நான் நிலை தடுமாறி வந்திருக்கிறேன். என் மேல இறக்கம் வைங்க. 2 கைகளை உயர்த்துங்க. இயேசுவே, உங்க இறக்கம் இந்த பிள்ளைகள் மீது, எங்கள் மீது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம், தேவ வல்லமை உங்கள் மீது வெளிப்படுகிற நேரம். அப்படியே ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை யாக்கோபு போல, ஆண்டவரே எனக்கு ஒரு உணவும் உடுக்க உடையும் தருவீரா என்று அவன் கேட்டது போல, திசை தெரியாமல் நின்னது போல நீ நிற்கிறியா? ஒருவேளை மோசையை போல என் வாழ்க்கையில நான் நாவன்மையற்றவன், என்னால முடியாது ஐயா, எனக்கு எதுவுமே முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னது போல முடிவெடுக்க முடியாத ஒரு பரிதாப நிலைமையில நிற்கிறியா? அதே போல ஆபிரகாமை பாருங்க, சாராவை பாருங்க. இனிமே எங்களுக்கு என்னையா மகிழ்ச்சி, இனிமே எங்களுக்கு என்ன சந்தோஷம் என்று சொல்லி புலம்பினது போல நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இயேசு மீது மனமிறங்குகிறார். நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். மகளே, என் மகனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை
கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கைகளை உயர்த்தி கண்களை மூடி வாயை திறந்து அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். வாழ்க்கையிலே போராட்டமா உன்னை காண்கிறார். வாழ்க்கையிலே போராட்டமா உன்னை காண்கிறார். உறவுகள் மறந்தனரோ உன்னை காண்கிறார். உறவுகள் மறந்தனரோ உன்னை காண்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கைகளை உயர்த்துவோம். நீ அழ வேண்டாம், இயேசு உன்னை பார்த்து கூறுகிறார், என் மகளே அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஆண்டவரே, என் மனதில் இருக்கிற இந்த போராட்டம், என் மனதில் இருக்கிற இந்த கவலை, என் மனதில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மகளே மகனே ஒப்புக் கொடுங்க. இயேசு உங்கள் மீது இப்பொழுது மனமிறங்குகிறார். உடல் நோயால் வருந்துகிற உன்னை காண்கிறார். உடல் நோயால் வருந்துகிற உன்னை காண்கிறார். உடல் நோயால் வருந்துகிற உன்னை ஆண்டவர் காண்கிறார். மகளே, உடல் நோயால் வருந்துகிற உன்னை காண்கிறார். உடனிருக்க யாரும் இல்லா உன்னை காண்கிறார். உடனிருக்க யாருமே இல்ல ஆண்டவரே, ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன்னு வந்திருக்கிறையா? இயேசு அருகிலே வந்திருக்கிறார். இயேசு மீது மனமிறங்குகிறார். உடன் இருக்க உன்னை தேற்ற, உனக்கு ஆறுதல் தர, உன்னை ஆசீர்வதிக்க உடன் இருக்க ஆமென். உன்னை காண்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசப்பா ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எனக்கு அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா. இயேசப்பா 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 கூப்பிடுங்க. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. வியாதிகள் வெளியேறுகிறது, பலவீனங்கள் வெளியேறுகிறது, மன கவலைகள் வெளியேறுகிறது. இயேசப்பா இயேசப்பா என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. பிரியமானவர்களே, யாக்கோபை போல, மோசேயை போல, ஆபிரகாம் சாராவை போல வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இயேசு நம் மீது மனமிறங்குகிறார்.
சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என் மனதில் உள்ள என் மனதில் உள்ள திசை தெரியாத திசை தெரியாத என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையில் என் முடிவெடுக்க முடியாத முடிவெடுக்க முடியாத என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போயிருக்கிற நம்பிக்கை இழந்து போய் என் வாழ்க்கையை என் வாழ்க்கையை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆமென். இப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில திசை தெரியாம நீ நிக்கலாம். இரண்டாவது, ஒருவேளை முடிவெடுக்க முடியாம நீ நிக்கலாம். நான் மூன்றாவது, நம்பிக்கை இழந்து போய் நீ வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எடுத்து வாசித்து பாருங்கள். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசியுங்கள். ஒருவனிடத்தில் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா. அல்லேலூயா. அல்லேலூயா. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, ஒருவேளை நாம திசை தெரியாம இன்னைக்கு நிக்கலாம். ஒருவேளை நாம முடிவெடுக்க முடியாம பரிதாபமா வாழ்க்கையில காலங்கள் போய்கொண்டே இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை நாம நம்பிக்கை இழந்து நமக்கே ஒரு முடிவு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தொலைந்த ஒவ்வொருவரையும் இயேசு தேடுகிறார். கை தட்டுங்க பாப்போம். நீ எதை தொலைச்சியோ, நீ எங்க தொலைந்தையோப்பா, உன்னைய தேடுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்லுகிறார், தொலைந்த அந்த ஆட்டை தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம் கடவுளாகிய ஆண்டவர் தொலைந்து போன நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி மீட்டெடுக்கிறார் என்றால், வேதம் நமக்கு ஒரு 3 காரியங்களை காண்பித்து இருக்கிறது. என்ன தெரியுமா? அலைந்து திரிகிற ஒவ்வொருவர் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க. நீ வாழ்க்கையில அலைஞ்சு திசை தெரியாம வந்திருக்கிறியா? உன் மேல, உங்க மேல ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே இந்த வாழ்க. உலகத்துல அலைந்து திரிகிற கைவிடப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் ஆண்டவருக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்கள பாப்போம். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். நல்ல கை தட்டுங்க பாப்போம். தொலைஞ்சு போயிட்ட மகனே, மகளே, தொலைந்த உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் மீட்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, திசை தெரியாம நிக்கிறியா? முடிவெடுக்க முடியாம வந்திருக்கிறியா? எல்லா நம்பிக்கையும் இழந்து வந்திருக்கீங்களா? உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்களா? உங்களுக்கு கருணை காட்ட யார் இருக்கா? உங்க வீட்டுல உள்ளவங்க கருணை காமிப்பாங்களான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஃபேமிலியில உள்ளவங்க உங்களுக்கு கருணை காட்டுவாங்களான்னு தெரியல. ஒரு வாழ்க்கையில நிறைய தொலைத்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டான்னா இந்த உலகம் அவனுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ கருணையை காட்ட ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். நீங்க பாருங்க, பைபிள்ல நமக்கு தெரிந்த ஒரு வசனம் என்ன? யோவான் 5ஆம் அதிகாரம் பிறகு படி. பெதஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் இருந்தான். எத்தனை வருஷம் சொல்லுங்கப்பா? எத்தனை வருஷம்? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தின் அருகிலே அந்த மனிதன் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அவன் ஆண்டவரே வர்றார், கருணை உள்ள கடவுள் வர்றார். வந்து, தொலைச்சிட்டியாப்பா வாழ்க்கைய? தொலைச்சு போயிட்டியா? இந்த வா, நீ நடக்க குணமடைய விரும்புறியான்னு கேட்ட உடனே அவன் சொன்ன, ஆண்டவரே, என்னைக்கு இந்த முடங்கினோ அன்னைக்கே என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, இருக்கிற வரை தான் சொந்தம்.
அப்படிதானம்மா? ஆரோக்கியம் இருக்கிறவர் தான், காசு இருக்கிறவர் தான், அழகு இருக்கிறவர் தான், பலம் இருக்கிறவர் தான், எல்லாமே இருக்கிறவர் தான். இல்லைன்னு வச்சுக்கோ அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லு. உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு ஈயம் பித்தாளைக்கு பேர்த்த பழமாவது கிடைக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த மனிதன் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான முடிவை ஏன் எடுத்தார் அப்படின்னா, இனிமே எங்களுக்கு யாருமே இல்லை. ஏங்க 5000 10,000 5 லட்சம் சம்பாதிக்கிறவரை இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில வருமானம் இல்லைன்னா உங்களை விட்டுருவாங்க. உங்க உடம்புல பலன் இல்லைன்னா இந்த உலகம் உங்களை குப்பையில தூக்கி போட்டுரும். நீ இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லைன்னா இந்த உலகம் உன்னை அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த சம்பவத்தை படிக்கும்போது ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு. 90 வயசு வரை ஒன்னா இருந்த அந்த கணவன் மனைவி அந்த முடிவு அவர் எடுக்கணும்னா அவர் எவ்வளவு தூரம் துயரப்பட்டிருப்பார். அவ எவ்வளவு வியாகுலங்கள் இந்த உலகத்துல சொந்த பிள்ளைங்க கவனிக்கல 6 பேர் கண்ணு முன்னால உருவாக்கி நலபுலம் சொத்து சொகம் எல்லாம் கொடுத்த மனுஷன் தான் மனைவி படுற வேதனையை பார்த்து ஒரு தவறான முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இந்த உலகம் உங்களை கைவிடும். இந்த உலகம் உங்களை தேடி வராது. இழப்புகளை சந்தித்த பின்னால உங்களை தேடி வருவாங்களாங்க? சொல்லுங்க. தொலைச்சவங்களை யாராவது தேடி வருவாங்களா? வாழ்க்கை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவனை யாராவது தேடி வருவானா? நேற்று என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாரு, போகும் பொழுது கார்ல போகும்போது தம்பி கேட்டாரு, பிரதர் உங்களை யாராவது தேடினாங்களா? யாருமே தேடல, கடங்காரம் தேடினாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை தேடினது யாரு? கடங்காரம் தேடுவோம். கண்டிப்பா நண்பர்கள் தேடல, ஆசபாசம் காமிச்சவெல்லாம் தேடல. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரே ஒருத்தர் சாக போன என்ன தேடினார். யாருன்னா என் கடவுளாய் ஆண்டவர். என் ஆண்டவர் தேடினதுனாலதான் உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துல கை குடி சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை தேடுகிறார். ஆண்டவர் உங்களை, அதனாலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை யார் தேடினா? எல்லாரும் போயிட்டாங்க. யார் தேடினா? இயேசு தேடினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இயேசு உன்னை தேடுகிறார். ஆமென். இரண்டாவது பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களை திரும்ப கொண்டு வர, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு விலையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கார். கை தட்டுங்க பாப்போம். உங்களை தன்னிடம் அழைத்து வர, உங்களை மீட்டெடுக்க ஆண்டவர் எவ்வளவு விலையும் உங்களுக்காக கொடுக்க தயாரா இருக்கார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நீங்கள் இழந்த, நீங்கள் தோல்வி அடைந்த, துவண்டு போன, தோத்து போன இழப்புகளை சந்தித்த உங்க வாழ்க்கையில உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு யாரும் முன் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரா? உங்க இழப்புகளை மாற்ற அவர் என்ன செய்றாரு? உங்களுக்காக விலையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக விலை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் எடுத்து வாசித்து நீங்கள் இந்த சம்பவத்தை எழுதிக் கொள்ளுங்கள். நீங்க அதுக்கு முன்னாடி திருப்பாடல் 27:10, உன் தந்தையும் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது, தொலைந்த நாம் நம்பிக்கை இழந்தாலும் ஆண்டவர் நம் மீது வைத்த நம்பிக்கையை அவர் இழக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம மீட்டெடுக்கப்படுவோமா, நாம பிழைப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மை மீட்டெடுப்பதற்காக வந்த தெய்வம் என்னை உங்களை மீட்டெடுக்கிறதுல அவர் நம்பிக்கையில கொஞ்சம் கூட சோர்ந்து போவது இல்லை. சொல்லுங்க. கொஞ்சம் கூட சோர்ந்து போவது இல்லை. பேதுருவுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரே என்னை விட்டு போயிரும்னு சொன்ன மனுஷன் அவர். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவை மறுதலிச்சுட்டு போன மனுஷன் அவரு. மீண்டும் வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறேன்னு போன நபரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு உங்களை என்னை மீட்டெடுக்காம அவர் ஒருபோதும் தளர்ந்து போகிறவர் அல்ல. கை தட்டுங்கப்பா. Praise the Lord. Praise the Lord. அப்ப இன்னைக்கு நல்ல கொஞ்சம் பாருங்க, தொலைந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அனுபவம். தொலைந்தவனை தேடி வருகிற கடவுள் 3 காரியம் நமக்கு செய்கிறார். ஒன்று, அவர் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொலைந்து போனவர்களாக இருக்கிற நம்மை அவர் மீட்டெடுக்க என்ன விலை கொடுக்கிறார்? கடைசியில் அவர் உயிரையும் கொடுத்தார். ஆமென். ஆமென். மூன்றாவது, நம்மை மீட்டெடுக்கிறதுல அவர் நமக்கு நாம் பலவிதமான நம்பிக்கையில்லா சூழ்நிலைகளை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்பிக்கையில் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தளர்ச்சி அடையவே மாட்டார். ஆனால் ஒரு கேள்வியோடு 3 காரியத்தை வேகமாக முடிக்கிறேன். நாம் ஏன் தோற்று போகிறோம்? நாம் ஏன் தோல்விகளை சந்திக்கிறோம்? நாம் ஏன் தொலைந்து போகிறோம்? இப்படி கேள்வி கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தொலைந்து போகிறோம் என்றால் வேகமா எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, ஒரு மனிதன் தொலைந்து போகிற இடம் எதுவென்றால் நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியேல் 34:12. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலிருந்தும் மீட்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு தவறி போகிறது. எப்ப தவறுது சொல்லுங்க? எப்ப தவறுது? மப்பும் மந்தாரமான நேரத்தில் அது என்ன செய்யும்? பாதை தெரியாம அது தவறும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள் வருமா? சொல்லுங்க, வருமா? ஒரு சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல சில இறப்புகள் நம்மை நடைபெறமா மாத்திரும். சில இறப்புகள் நம்மை நடைபெறமாக மாற்றிவிடும். பிரதர் தாமஸுடைய இறப்பு எனக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் ரொம்ப நெருங்கியவர்களுடைய இறப்புகள் நம்முடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நாம வழி தவறும்படி நாம அப்படி எல்லாம் எங்கும் இருண்ட ஒரு சூழ்நிலை. திருப்பாடல் 23 படிச்சிருப்பீங்கல்ல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அப்ப புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்? எங்கும் திகில், எங்கும் பயம், வாழ்க்கையில கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு சில நேரங்கள்ல நெருங்கியவருடைய இறப்புகள் நம்மை நடைபெறமா மாத்திரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்களேன், இந்த மப்பும் மந்தாரமான நேரம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆடு எங்க தவறுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நினைக்கவே இல்லைங்க, நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு இழப்புகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல நாம் என்ன செய்கிறோம்? தொலைந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை கணவனை இழக்கும் பொழுது, சில நேரங்களில் மனைவியை இழக்கும் பொழுது, சில நேரங்களில் பெற்றோரை, பிள்ளைகளை, உறவுகளை, நெருங்கியவர்களை நாம் இழக்கும் போது நம்மை அறியாமலே நாம் தொலைந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, உடலால நான் இருக்கிறேன், ஆனா மனசால என்னைக்கோ செத்து போயிட்டேன் பிரதர். ஒருவேளை நீ உன் தகப்பனை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு தாயை நீ இழந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு சகோதரனை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மன வியாகுலத்தோடு சில பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். என் சகோதரனை நான் இழந்துட்டேன் பிரதர், நான் என்ன செய்யறதுனே தெரியல. என் அப்பாவை நான் இழந்த பிறால அந்த வீட்டுக்குள்ள போகும்போது என் வீடு வெறுமையா இருக்குது. 1000 உறவு இருந்தாலும் என் அப்பாவை மாதிரி இல்லை பிரதர். எத்தனையோ பேர் உறவுகளை இழந்து நீங்கள் வந்திருக்கலாம். இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென்.
ஒருவேளை பிரியமானவர்களே, உன்னுடைய ஆஸ்திகளை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செல்வம் மிக்க வாழ்க்கையில நீ இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு எல்லாம் போயிட்டு விரயமாயிட்டு செல்வாக்கை இழந்து ஒரு கடனிலும் கஷ்டத்திலும் நீ பரிதவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இழப்புகள் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? இழப்புகள், எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத மப்பு மந்தார வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கார் இருள் நமக்கு என்ன கொண்டு வந்து விடுகிறது? எங்கும் இருள், எதிலையுமே தப்பிக்க வழி இல்லை என்பது போல் நாம் தள்ளாடி அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நகோமியுடைய வாழ்க்கையை லேசா பிரெயின்ல உங்களுடைய மூளையில சிந்திச்சு பாருங்க. நகோமி பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு போகும்போது ஒரு சந்தோஷத்தோட எப்படி போயிருப்பா? இங்க இருந்து ஒருத்தர் உங்க கணவர் கூட்டு போறாரு, நான் உங்களை கொண்டு போய் அம்மா ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டு போறேன். ஆனா போன இடத்துல எதிர்பார்க்காத நடந்தா எப்படி இருக்கும்? நகோமிக்கு அப்படிதான் இருந்துச்சு. பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய ஆளாயிருவோம். மோவாபுல இருந்து திரும்ப வரும் பொழுது, சொந்த ஊருக்கு வரும்போது அப்படி இனோவா கார்ல வந்து இறங்குவோம், ஒரு ஆடி கார்ல வந்து இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வெறும் கட்டப்பையில 4 துணி அள்ளி வச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கார் இருள். நகோமியே சொல்றா, என்னை நகோமின்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. நான் யாரு? நான் கசப்பா மாறிட்டேன். இன்னைக்கு இங்க இருக்கிற யாராவது கசப்பா வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாள் மரியாதை பாருங்க, லாசரை இழந்த உடனே அங்கே சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இங்க இருந்தால் என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டானே. ஒருவேளை இங்க இருக்க சில பேருக்குள்ள இருக்கும், உண்மையிலே கடவுள் நீங்க இருந்தீங்கன்னா ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்? இயேசு உன்னை தேடி வருகிறார். ஆமென். ஆமென். இரண்டாவது பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில இழப்புகள் உங்களுக்கு ஒரு தொலைந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். எரேமியா 10:21. ஏனெனில் மேய்ப்பர்கள் முரடர்களாய் இருந்தனர், அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை, அவர்கள் வாழ்வு வளம் பெறவில்லை, அவர்களின் மந்தைகள் எல்லாம் சிதறி போயின. இரண்டாவது பைபிள் சொல்கிறது, உங்க வாழ்க்கையில எப்போ நீங்கள் தொலைந்து போவீர்கள் என்றால், முதலாவது உங்க வாழ்க்கையில் அவர்களுடைய இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வழியாக இழப்புகளை நீங்கள் தொலைக்கப்படுகிறீர்கள், தொலைந்து போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பைபிள் சொல்லுது, உங்களை மேய்க்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல யாராவது நம்மளை வழி நடத்துறதுக்கு இருப்பாங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துல, உறவுகள்ல, நண்பர்கள்ல, ஆன்மீகத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மிருக குணம் உள்ளவர்கள். சொல்லுங்க எப்படிப்பட்டவங்க? மிருக குணம் உள்ளவர். சொல்லுங்க எப்படிப்பட்டவங்க? மிருக குணம் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க. மிருக குணம். நீங்க சமீபத்துல அமெரிக்காவுல ஒரு வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான நாய், அந்த நாயை எடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அந்த நாயை ரொம்ப நேசிச்சு வளர்த்துருக்காங்க. கீழே எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நாயெல்லாம் என்ன செய்வாங்க, படுக்கை அறை வர, சொல்லுங்க, நாய் பூனை எல்லாம் படுக்கை அறை வர கொண்டு வரீங்கன்னா நீங்க தப்பா எடுத்துட்டாங்க, நீங்க ஒரு மனநோயாளி. என்ன, நீங்க அனாதைகளாக உங்களே நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனாலதான் நீங்க நினைச்சு சொல்லுங்க தெரியுமா, உங்களுக்கு இந்த நாய் கூட நன்றி உள்ளது. உங்க பையனை வச்சுட்டே சொல்லுவீங்க, கடைசியில் உங்களுக்கு அவன் பால் ஊத்த மாட்டான். நீ அனாதை பணமா போறவங்களாம் இப்படிதான் போறீங்க, தப்பா எடுத்துட்டாங்க. என்ன, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் சொல்கிறாரு, உங்கள் மேலை நாடுகள் எல்லாம் மனுஷனை நேசிக்கிறத விட எதை அதிகமா நேசிக்கிறாங்க? நாய், பூனை, கிளி, இதை தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் பாருங்க, உலகத்தில் ஒரு நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஆளு தன்னுடைய நாய்க்கு $750 கோடி எவ்வளவோ பணத்தை எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சினிமா நடிகைகள்லாம் நாயை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. பார்க்கல நீங்களா? அதெல்லாம் நாய் கூட உங்க புருஷன் எங்க இந்த இருக்கார்ல, என் புருஷன் லொல் 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 பிஸ்கெட் போட்டா என்ன செய்யும், வாழை ஆட்டிக்கிடும். அப்ப அதான் கணவன், அவளுக்கு ஏத்த கணவன் அதான் தான் இருக்கு. இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிறாங்க. நீங்க உங்க வீடுகளை மிருகங்கள் எல்லாம் மிருகங்களுக்குரிய இடத்த வச்சுக்கணும்.
மிருகத்துக்குன்னு ஒரு இடம், அவ்வளோதான். நாய்னா நாய்க்குன்னு ஒரு இடம், பூனைன்னா பூனைக்கு ஒரு இடம், லவ் பேர்ட்ஸ்னா அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கோ. அதை கொண்டு போய் உன் மகன் இடத்துல வைக்காத, அதை கொண்டு போய் உன் மகள் இடத்துல வைக்காத. கடைசியில் பாரு, மிருகம் உனக்கு மகனாயிருது, மகா நாயா மாறிடுது சில வீடுகளில். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில வீட்டில் பேர் வச்சிருப்பாங்க. நாய்க்கு என்ன பேர் வச்சிருப்பான்? பீட்டர்னு வச்சிருக்கான் பேர். பிள்ளைக்கு பப்பின்னு வச்சிருக்கான். மகளுக்கு பேரு பப்பி. வர்ற நாய்க்கு பேர் என்னது? பீட்டர். எங்கடா பீட்டர்? பீட்டர் வர்றாரு, எங்க இருந்து வர்றாரு? வாழை ஆட்டிக்கிட்டே வர்றாரு. ஏயா திருத்தந்தை பேர், முதல் திருத்தந்தை பாறைன்னு ஆண்டவர் சொன்ன ஆளை கொண்டு போய் யாருக்கு வச்சாச்சு? நாய்க்கு வச்சாச்சு. அப்படிலாம் பேர் வைக்காத. சரி, அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணுச்சு? குழந்தைய கொண்டு போய் நாய்கிட்ட கொண்டு போய் போட்டு படிச்சுட்டு இவங்க எல்லாம் கீழே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்ன ஆகிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மேலே வர்றாங்க, குழந்தைய கடிச்சு ரத்த வெள்ளத்தில் பிள்ளை என்ன செய்யுது? உடம்பெல்லாம் அங்கங்கே சதறி கிடக்குது. ஏன்? அது வேலையை அது காமிச்சிருங்க. ஒரு லெவலுக்கு மேலே அது வேலையை காமிச்சிரும். நீங்க என்னதான் பாருங்க, இந்த பாம்பு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? கடைசியில் பாம்பு பிடிக்கிறோம் எதனால தான்? கொத்துப்பட்டு சாவான். பாம்பு கொத்துப்பட்டு தான் சாவான். நீங்க நல்லா கவனிக்கணும். மிருக குணம் உள்ள மனிதர்களை நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் வச்சிருப்போம். அட்டைப்பூச்சி மாதிரி சிலர் இருப்பான். சிலர் நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நமக்கு அப்படியே ஜால்ரா போட்டுக்கிட்டே நம்மளை வழி நடத்துகிற மாதிரி, நம்ம கூட இருக்கிற மாதிரி, தோஸ்து மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி இருந்துட்டு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி, நீங்கள் அதனுடைய விளைவு தான் சொல்லுவீங்க, எனக்கு மறக்கவே முடியல பிரதர், அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் சொல்லுங்க பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க, என்னை எனக்கு கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் யாரு? நீங்கள் யாரை நம்பணுங்களோ அவங்க. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை தொலைக்கிற இடம் எதுனா, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க. தானியேல் 9:17 படிங்க பாப்போம். ஆகையால் எங்கள் கடவுளே, இப்பொழுது உம் அடியானின் வேண்டுதலையும். நீங்க பாருங்க, தானியேல் ஆண்டவர் பார்த்து ஒரு ஜெபம் பண்றார். என்னது? தானியேல் 9:7வது வசனம் படிக்கிறீங்களா? படிக்குமா? என் தலைவரே, நீதி உமக்குரியது, நீதி உமக்குரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானம். ஏன்? யூதர்களின் ஆண்களும் எருசலேமின் மக்களும் இஸ்ரவேல் சார்ந்த யாவரும் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். அப்ப மூணாவது நாம எப்ப தொலைஞ்சு போறோம்னா, நம் கடவுளை விட்டு விலகுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல நம்ம இளையகுமாரனை பார்க்கும்போது பார்க்கிறோம், தொலைந்த மகன். தொலைஞ்சு போனானா, அப்பாவை விட்டு என்னைக்கு வெளியே போனானா அன்னைக்கு அவன் யாரா மாறிட்டான்? தொலைஞ்சு போனான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ தொலைந்து போன மகளாக இருக்கிறியா? எப்ப தொலைஞ்சு போற? கடவுளுடைய பிரசன்னத்தை, இறைவனை தேடுவதை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முன் அவருடைய கொடுக்க வேண்டிய ஆராதனையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்ப கொடுக்க தவறுகிறாயோ அப்பொழுது நீங்கள் தொலைந்து போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில திசை தெரியாம வந்திருக்கிறேன், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம வந்திருக்கிறேன், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம, என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம வந்திருக்கிறேன். பயப்படாத, கடவுள் உனக்கு கருணை காட்டுவார். கடவுள் உனக்காக விலை கொடுக்கிறார். என்ன வேணாலும் கொடுத்து உன்னை மீட்டெடுப்பார். நீ நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட தொலைந்த உன்னை மீட்டெடுப்பதில் அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆனா நீ எங்க தொலைந்தாய் கண்டுபிடிக்க இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இழப்புகளால் நம்பிக்கை, நேசம், பாசம் ஒதுக்கி தள்ளப்பட்டு நீ உன் வாழ்க்கையில இழப்புகளை தொலைந்து போய் வந்திருக்கிறாயா? ஒருவேளை நம்பிக்கையோட இவங்களை சார்ந்திருந்தேன், இவங்க என்ன கூட இருப்பாங்க, இவங்க வழி நடத்துவாங்க நினைச்சேன், மிருகத்தை போல என்னைய அவர்கள் வேட்டையாடி விட்டார்கள் என்று அழுது கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை நான் கடவுளை விட்டு பிரிந்து தொலைந்து போய் வந்திருக்கிறாயா? இயேசு உங்களையும் என்னையும் தேடி மீட்டெடுக்க காத்திருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, தொலைத்த என்னை, தொலைந்து போன என்னை மீட்டுக்கொள்ளும் சுவாமி என்று ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடும், 2 கைகளை விரித்துக் கொள்வோம். என் இயேசு உன்னை
இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். கலங்கிடும் உன்னை காண்கின்றார். கண்ணீரை துடைக்க வருகின்றார். கலங்கிடும் உன்னை காண்கின்றார். கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்ட மகனே உன் கைகளை உயர்த்தி. உள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே. உன் உள்ளத்தில். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நாங்க எங்க தொலைச்சிட்டு வந்திருக்கோமோ, யாரை நம்பி தொலைச்சோமோ, யார் பின்னால போய் நாங்க தொலைத்தோமோ, எங்க சுய அறிவை சார்ந்து தொலைத்தோமோ, எங்க வாழ்க்கையை மீட்டெடுக்க கருணை காட்ட கடவுளே ஏசப்பா வாங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என் மேல இறக்க வைங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அநேகர் எங்கள் மீது அன்பு வைத்தவர்கள் எங்களை ஒதுக்கி தள்ளும் பொழுது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிறரை நம்பி ஏமாந்து போகும்பொழுது எங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறோம். பல நேரங்கள் எங்கள் சுய புத்திகளை சார்ந்து எதையாவது செய்து எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டுக்கொள்ள இரக்கம் காட்ட கருணை காட்ட நீர் வாருமப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. காணாம போன ஆடா இருக்கிற ஐயா, என் வாழ்க்கையை மீட்டு என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, நிம்மதியை தாங்க. எங்க மேல இறக்க வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.